என் பொண்டாட்டி ஆடுறது எல்லாரும் பார்த்து கமெண்ட் பண்ணுவான், அதை பார்த்துட்டு நான் நார்மலா போகணும். கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போ. சாப்பாடு இல்லைன்னா உன்னால செய்ய முடியாதா? ஆஃபீஸ் போயிட்டு வந்து நானே சமைக்கணுமா? நீ ரீல்ஸ் பண்ணிட்டு ஆடுறதுக்கு ஒன்றும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணல. ஏன் ஆஃபீஸ் போயிட்டு வந்தா நீ சமைக்க மாட்டியா? வீட்லயே உட்காந்து ரீல்ஸ் கார்டு நல்லா இருக்கு, சமைக்க கஷ்டமா இருக்கோ? அது என்ன சமையல்ல சொன்னா மட்டும் பொண்ணுங்க மட்டும் பண்ணணும்? சமைக்கிறதுனா அவ்வளவு கேவலமான வேலையா? நான் அப்படி சொல்லவே இல்லடி. உனக்கெல்லாம் சமைக்க முடியாது. உனக்கு வேணா நீயே போய் சமைச்சுக்கோ. வா சமைச்சிட்டு வந்து உனக்கு ஊட்டி விடுறேன், சாப்பிட்டே நல்லா ஆடு. 4 பேர் நீ அழகா இருக்க நல்லா ஆடுறேன்னு சொல்லணும், அதானே உனக்கு வேணும். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அருண். நீ முதல்ல பேர் சொல்லி கூப்பிடுறது நிறுத்து. இன்னொரு தடவை பேர் சொல்லி கூப்பிட்டனா அவ்வளவுதான். இனிமேல் ரீல்ஸ் பண்ற அது பண்றதெல்லாம் பார்த்தேன், நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நான் ரீல்ஸ் பண்றதுனால உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? என் பிரச்சனையே நீ தாண்டி. எப்ப பாரு தையத்தக்கான்னு கூச்சிட்டு இருக்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, அவ டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, பார்க்க நல்லாவா இருக்குன்னு. என்னடி பேர் சொல்றது அவங்க கிட்ட? அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவ பண்றான்னு சொல்லு. உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல எனக்கு தேவையில்லை. என் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும், இனிமேல் நீ இன்ஸ்டா யூஸ் பண்ணவே கூடாது. இவனை விட அதிகமா தான் சம்பாதிக்கிறான், ஓவரா பேசுறேன். என்னம்மா? ஏண்டி கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆட்ட வேண்டி இருக்கும் உனக்கு? அருண் சொன்னானா? மாப்பிள்ளை என்னடி பேர் சொல்லி கூப்பிட பழக்கம்? ஒழுங்கா வாங்க போங்கன்னு கூப்பிட்டு பழகு. பாவம் மாப்பிள்ளை சாப்பாடு கூட செய்யாம அப்படி என்னதான் பண்ற? சம்பந்திக்கு தெரிஞ்ச என்ன நினைப்பாங்க? குடும்ப மானத்தை வாங்குறதுக்குனே வந்து பிறந்திருக்கியே. ரீல்ஸ் தானே பண்ண, அதுன்னா அவ்வளவு பெரிய தப்பா? நீ என்ன வேணா பண்ணு. பண்றதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை கிட்ட கேட்டியா நான் பண்ணவா வேணாமான்னு? மாப்பிள்ளை கேட்காம நீ எப்படி ஒரு இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கலாம்? எல்லாத்தையும் கேட்டு கேட்டு பண்ணணும் எந்த அவசியம் இல்லை. எனக்கு இப்படிதான் இருக்க பிடிச்சிருக்கு, நான் இப்படிதான் இருப்பேன்.